ஆன்ம ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம், என்றும் சிவம், எதிலும் சிவம், இயக்கும் சிவம், களைவது சிவம், கரைவது சிவம், அனைத்துயிர் சிவம், அன்பே சிவம். ஆன்மீகத்தில் ஒரு பழமொழி உள்ளது, அல்லால் துயர் செய்யும் மனிதன் அழியும் ஒரு காலம் வரும் என்பது. சொல்லாலும் நினைவாலும் துயர் செய்து திரிபவன் துடித்து உயிர் இழக்க நேரிடும் என்பது. இதன் பொருள் என்ன தெரியுமா? அனிதினமும் ஒரு மனிதன் தீய செயலில் உள்மனதில் நினைத்தாலும் சரி, வெளிப்படுத்தினாலும் சரி, அவர் போன்றவருக்கு அழியும் ஒரு காலம் வரும். அதாவது அவன் அழியத்துக்கு ஒரு காலம் வந்துடும் என்றது. சொல்லாலும் நினைவாலும் துயர் செய்து திரிபவன் துடித்து உயிர் இறக்க நேரினாக்கா, அது அரசு முதல் ஆண்டி வரை மக்கள் முதல் எல்லாரும் மனிதரையும் குறிக்கின்றது. அரசு இது செய்கிறேன் அது செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மக்களை தீய செயலில் கூலி ஆட்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்வதற்கு வழிகளை வகுத்து மக்கள் வெளிப்புற நன்மை செய்வது போல நடிக்கின்றது. அதுவும் ஒரு தீய செயல்தான். இது போன்றவருக்கு துடித்து உயிர் இறக்க நேரிடும் என்பது. இதெல்லாம் இவர்களை எவ்வாறு அடக்குவது என்று நாமும் 20 ஆண்டு காலமாக கணித்து வந்தேன். கடைசியில் கணித்து இவர்களை அடக்க வழி செல்லும்போது இறைவன் எனக்கு உரைத்த ஒரே ஒரு பதில், இதை போன்ற தீயவர்களை நீ அழித்து விடலாம். ஆனால் அந்த தீயவன் இறந்தாலும், மண்ணில் மறைந்தாலும், மழைநீரில் கரைந்தாலும், பசுமையாக எழுந்தாலும் மீண்டும் மனிதன் அவ்வாறே பிறப்பான் என்றார். அதை நாம் உணரவில்லை. இறைவன் உணர்த்ததில் நியாயம் இருந்தது, நீதி இருந்தது. ஆகையால் இவர்களை திருத்த வேண்டும் என்றார். அதற்காகத்தான் அவ்வப்போது ஏதாவது ஒரு அறிவிக்கை அவ்வப்போது அரங்கேற்றி வருகிறேன். இதுவரை எந்த அரசும் அதை ஏற்க சென்று கொண்டிருக்கிறது. கடைசியில் என் நிலைக்கு செல்வார்களா இல்லை இறைநிலைக்கு செல்வார்களான்னு இறைவனை தீர்ப்பாகும். ஆகினால் இனி நாய் கடித்து எத்தனை பேர் இறந்தார் என்று பட்டியலிடுகிறார். ஆனால் ஜல்லிக்கட்டு காலை விட்டு எத்தனை மனிதர்கள் இறந்தார்கள், எத்தனை மனிதர்கள் காயம்பட்டார்கள், அவர் குடும்ப நிலை எத்தனையில் மோசமாகி போன்றது, வறுமையில் வாடியது, பண வசதி இல்லாமல் கொடுமையில் வாய்ந்தது என்று இவரால் கணக்கிட முடியுமா? ஏன் காரணம், ஜல்லிக்கட்டுக்கு லைசன்ஸ் தருவது அரசு, நாய் கடிப்பது இயற்கை. நாய் எதற்கு பைரவர் அவதாரம் எடுத்தான் இறைவன்? இதை போன்ற தீயவர்கள் தீய எண்ணத்தில் சினிமா திரையில் வருவது போன்று ஒரு பெண்ணை ஆபாச நிலையில் அனுபவித்து காட்டுவது போன்ற தீய செயல் மனிதர்கள் இருப்பதனால் அந்த தீயவனை அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக பைரவர் அவதாரம் எடுத்தார். அந்த பைரவர் அவதாரத்தில் தான் இன்றும் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது நாய் கடித்து இறந்து விட்டாராம். இவர் பட்டியலிடுகிறார். அந்த நாய் பின்னணியுடையெல்லாம் இன்று இறைச்சி காலத்தில் மீன் பல கழிவு பொருள்களை குப்பையில் கொட்டுகிறார்கள். அதெல்லாம் குருநாற்றம் வீசினால் மக்களுக்கு கடுமையாக நோய் வரும். அதை தின்று உண்டு வாழ்ந்து வருகிறது தெருநாய்கள். இதெல்லாம் நன்மை அறியாமல் இவர் வருமானத்தை நோக்கி செல்கிறார், பட்டியலிடுகிறார். இந்த தெருநாய்களை எல்லாம் இல்லாமல் செய்துவிட்டால் இன்னும் வருமானம் அதிகம் வரும். மருத்துவத்துறை வருமானம் அதிகம் வரும். இவர் பதுக்கி வைப்பதற்கும் ஒதுக்கி வைப்பதற்கும் மிக அனுகூலமாக இருக்கும் என்று இவருடைய கணிப்பு. இறைவன் இதுக்கு மேல் இதை போன்ற வில்லையெல்லாம் செல்லாது. ஆகினால் பூமியின் இறைவழி ஓசியுங்கள். இந்த பூமி இறைவழி ஓசிக்காமல் செய்யக்கூடாது. பூமி எந்த நிலையில் உள்ளது இன்று, எந்த அளவுக்கு நீங்கள் ரியல் எஸ்டேட் பெயரில் வகுத்து அதில் செல்கிறீர்களோ அந்த அளவுக்கு காடு அழிந்து கொண்டு போகிறது. காட்டில் உள்ள ஜீவன்களும் வேகமாக மக்கள் அழிந்து வேலை இல்லாமல் அதை கொண்டு அவர் வருமானத்தை கொண்டு அவர் உயிர் வாழும் நிலையில் தள்ளப்பட்டுள்ளது அரசு. இன்று எடப்பாடி ஒரு விவசாயி. அவருடைய ஆட்சி காலத்தில் விவசாயங்கள் செய்வதற்கும் அதற்கேற்ற வழிகளும் செய்து வந்தார். இவர் இன்று ஆட்சி புரிபவர் அழகு நிலையம். அழகுக்கு ஏற்றவாறு தான் மரங்களை அழித்து பூங்காவை வைத்து கொடுத்து
வெளிநாட்டில் உள்ள கருவிகளெல்லாம் விலை கொடுத்து வாங்கி வந்து மக்களுக்கு நன்மை செய்வது போல அழகு நிலையத்தை காட்டி வருகிறார். மக்களை இரண்டும் யோசியுங்கள், எது நன்மை என்று. இது போன்ற நிலையில் இன்று பிரதமர் 2145 கோடி பணம் எங்களுக்கு தர வேண்டும் என்கிறார். ஏன் அவர் தரவில்லை? எதற்காக தரவில்லை? இவன் உயிர் வாழ்வதற்காக. இவன் பணத்தை கொடுத்தால் மீண்டும் கருவிகளை கொண்டு வந்து பசுமை மரங்களை எல்லாம் அகற்றி இந்த கருவிகளை வைத்து மக்கள் முன் அழகு நிலையத்தை காட்டி மக்களுக்கு நோய் வரக்கூடும் என்பது இறைவன் பிரதமருடைய கணிப்பு. அந்த கணிப்பில் அவர் பணம் தராமல் தடைபடுத்தி வருகிறார். இவன் அதை அறியாமல் மூடன் அவர் பணம் தரவில்லை என்கிறான். யார் நன்மை செய்கிறாரோ யார் தீமை செய்கிறார்கள்? இன்று ஏழை விவசாயிகளுக்கு அவ்வப்போது பணத்தை தந்து கொண்டு வருவதனால்தான் உணவு உண்டு வாழ்கிறான் மனிதன். இவன் போன்ற கருவிகளை கொண்டு வந்து மக்களுக்கு அழகுபடுத்தி காண்பதற்கு மனிதன் உயிர் வாழ முடியாது. மனிதன் உயிர் வாழ செய்வது மத்திய அரசு, அழகு நிலையத்தை காண்பது இந்த மாநில அரசு. எது வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள். இதை போன்ற மூடவர்கள் இருக்கும் வரை இன்னும் 20 ஆண்டு காலத்தில் பசுமை மரங்களும் இருக்கப் போவதில்லை, கல்மலைகளும் இருக்கப் போவதில்லை. அன்று கடுமையாக மனிதன் வாழ சூழ்நிலை வரும். இவன் பணத்தில் வைத்தும் என்ன செய்ய முடியாது. இயற்கையை யாராலும் மாற்ற முடியாது. நன்கு யோசித்து செயல்படுங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.